இன்னும் நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தீங்கனாலும் இதை கத்துக்கிறதுக்கு தான் நீங்க பிறவி எடுப்பீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நபிகள் நாயகம் என்ன சொல்றாரு? வாசி யோகம் பண்ணுங்கிறாரா? அன்பா இருந்தானே சொல்றாரு. பிற உயிர்களை மதித்து நட நேசின்னு தானே சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு என்ன சொல்றாரு? கிரியா யோகம் பண்ணுங்கிறாரா? அதுக்காக யோகம் பண்ற தப்பு இல்ல, பண்ணணும். அதுவும் சப்போர்ட்டிவ் திங். அன்பா இரு, பிற உயிர்களை நேசின்னு தானே சொல்றாரு. அன்பே சிவம் தானே அகத்தியரும் சொல்றாரு. சிவானந்த பரமஹம்சர் ஜீவகாருண்யம் தானே சொல்றாரு. வள்ளலார் கருணைன்னு தானே சொல்றாரு. எல்லாரும் என்ன சொல்றாங்க? கருணை. முடிஞ்சு போச்சா இல்லையா? கருணை தான் மாபெரும் சீக்ரெட், கருணை தான் மாபெரும் ரகசியம். கருணையா இருந்தீங்க அப்படின்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க. இந்த பிறப்பு மற்றும் இறப்பு எனும் சுழற்சியில் இருந்து நீங்கள் தப்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த கருணையை நம்ம கத்துக்கலாமா? இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற தொடங்கும். இது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கிடையாது. தம்பி வந்து பேசிட்டாரு, நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே அடுத்த நாள் ரிசல்ட், நாளான்னைக்கு முக்தின்னு போறதுக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். எப்பவுமே ஆன்மீகம் என்பது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராக்ரஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராக்ரஸ் ஆக இருந்தாலும் கூட பெரிய பெரிய மாற்றங்களை தரக்கூடிய வலிமை இதற்கு உண்டு. அதற்கு நீங்கள் இதில் தான் தொடங்க வேண்டும். தொடங்கிடலாமா? தயவு செஞ்சு கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டத்தை உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காகவே வாழாம கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைக்கு அருள் சேர்ப்பதற்காக கொஞ்சம் பயன்படுத்துங்க. இதத்தான் ரொம்ப டெப்தா இன்னும் பல்வேறு வித